அன்பான குழந்தைகளே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடத்தில் ஒரு சில பாடங்களை படிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய 2வது அலகான ஒன்றுபடுவோம் உயர்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில பாடங்களை படித்து வருகிறோம். எங்கள் பாரத தேசம் என்ற பாடலை தொடங்கி நாம் ஒரு சில பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அலகு 2இல் உள்ள இந்திய நாடங்கள் உடலே என்ற பாடலை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். குழந்தைகள் அனைவரும் உங்களுடைய தமிழ் ஏற்றி புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பாடலை வாசிக்கும் போது நீங்கள் பாடலை கவனமாக பார்க்க வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தும் வண்ணமாக உங்களுக்கு இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய பல்வேறு வளங்களை பற்றியும், இந்திய நாடை நம்முடைய உடலாகவும், நம்முடைய இமயமலையை தலையாகவும், விந்திய மலைத்தொடர்களை இடையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை கரங்களாகவும், கங்கை சிந்து நதிகளையும் காவிரி நதியையும் பெருமைப்படுத்தி கூறும் வண்ணம் இந்த பாடல் உங்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் எழுதிய ஒரு பாடல் தான் இன்று உங்களுக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன். இந்திய நாடங்கள் உடலே என்ற ஒரு அருமையான பாடல். யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் எழுதிய ஒரு பாடல். இவர் புரட்சி கவி பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் என்று மாற்றிக்கொண்டார். சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர். அனைவரும் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் பாடலை நன்றாக வாசித்து முதலில் படிப்போம். பின்னர் பாடலை மெட்டமைத்து பாடுவோம். இந்த பாடலுக்கான ஒரு ரசனை குறிப்பும் எழுதுவோம். மேலும் இதுபோல பாடல்களை திரட்டி மகிழ்வோம். பாடப்பகுதியை ஆசிரியர் வாசிக்கிறேன். இந்த பாடலை ஆசிரியர் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக உங்களுடைய புத்தகத்தில் பார்க்க வேண்டும். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய தமிழ் ஏற்றி புத்தகத்தில் இந்த பாடல் உள்ளது. இந்திய நாடங்கள் உடலே என்னும் தலைப்பின் கீழ் ஒரு அருமையான பாடல் உள்ளது. நாம் வாசித்து பார்ப்போமா? உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பார்ப்போம். இந்திய நாடங்கள் உடலே. இந்திய நாடங்கள் உடலே, வெள்ளி இமயமலை எங்கள் முடியே, விந்திய மலை எங்கள் இடையே, கீழ் மேல் தொடர் எந்திரு கரங்கள், கங்கையும் சிந்துவும் சடைகள், தென் கன்னி முனை எங்கள் அடிகள், பொங்கிடும் காவிரி விமலை எங்கள் பொன்னொழி பூமணி ஆரம், உண்பதும் இந்திய உணவே, நாம் உடுப்பதும் இந்திய உடையே, எண்ணுவதிந்தியர் நலமே, நாம் இயற்றுவது அன்னையின் பணியே, அன்பான உள்ளமும் அறிவும், வீரர் ஆண்மையும் 1000 தொழிலும், சிந்தையில் அன்புடன் கொண்டோம் இந்திய தேசமே எங்கள் சுவாசம், ஒவ்வொரு மனிதனும் நாமே, நாம் ஒவ்வொரு மனிதனும் ஆவோம், இவ்வுலகாலயமாமே, அதில் இன்னுயிர் தொகுப்பிறையாமே. இவ்வுலகாலயமாமே, அதில் இன்னுயிர் தொகுப்பிறையாமே. யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார். அன்பு மாணவர்களே, யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் எழுதிய ஒரு அருமையான பாடல். இந்திய நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தும் வகையில் எழுதப்பட்ட ஒரு பாடல். நீங்களும் இந்த பாடலை நன்றாக உரக்க ஓரிரு முறை வாசித்து படிக்க வேண்டும். வாசித்து படிக்கும்போது அதில் வரக்கூடிய புதிய சொற்களையும் நீங்கள் எடுத்து எழுத வேண்டும். உங்களுக்கு புதிதாக தெரியக்கூடிய சொற்களையும் வார்த்தைகளையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி எடுக்க வேண்டும். எழுதி எடுத்து உங்களுடைய சொல்லகராதியில் அதனுடைய பொருள் உள்ளதா என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பீர்களா? அனைவரும் ஓரிரு முறை நன்றாக வாசித்து படிக்க வேண்டும். என்றால் இந்த பாடலினுடைய முதல் செயல்பாடாக நம்முடைய ஆசிரியரை பற்றிய ஒரு குறிப்பு உங்களுடைய பாடப்பகுதியில் உள்ளது. அதை வாசித்து பார்ப்போமா? உங்களுடைய ஆசிரியர், இந்த பாடலினுடைய ஆசிரியர் யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார். வாசித்து பார்ப்போமா? இவர் யார்? இவர் எழுதிய நூல்கள், இவர்
இவர்களுடைய பெருமை, இவர்களை பற்றி நாம் வாசித்து பார்ப்போமா? உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது, ஆசிரியர் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக அதை குறித்து எடுத்து அதையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி படிக்க வேண்டும். ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றியும் எழுதி படிக்க வேண்டும். யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் சிவகங்கையில் 1897 மே 11 பிறந்தார். இவர் சிறந்த தத்துவ ஞானி. பாரதியார் மேற்கொண்ட பற்றால் தனது பெயரை சுத்தானந்த பாரதியார் என மாற்றிக்கொண்டார். 1989 இயற்கை எழுதினார், அதாவது மரணமடைந்தார். இவர் எழுதிய நூல்கள் கோயிலும் சாமியும், யோக சித்தி, தமிழ் திருப்பாவை, வளையாபதி அகவல், கீர்த்தனாஞ்சலி, கவி கனவுகள், பாரத கீதம், பாரத சக்தி மகாகாவியம். இவருடைய சிறப்பு, அரவிந்த ஆசிரமத்தில் துறவியாக இருந்தவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜ விருது பெற்றவர். யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியாரை பற்றி ஒரு குறிப்பு ஆசிரியர் வாசித்தேன், நீங்களும் அதை கவனித்தீர்கள். இதையும் நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எடுத்து எழுதி வாசித்து பார்த்து, அவர் எழுதிய நிறைய நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றையும் வாசித்து பார்த்து உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு எழுதி கொடுக்க வேண்டும். பாடலை ஒரு முறை எழுதி படிக்க வேண்டும். பாடலில் உள்ள புதிய சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பாடலினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியாரை பற்றிய குறிப்பையும் எழுதி நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுதான் பாடலை மெட்டுடன் பாடுதல். எல்லா பாடலுக்கும் நாம் ஒரு மெட்டமைத்து பாடுவோம், அதுபோல இந்த பாட்டிற்கும் நாம் ஒரு மெட்டமைத்து பாட இருக்கிறோம். நீங்களும் பாடி பாருங்கள், ஒரு மெட்டமைத்து இந்த பாடலை பாடி பாருங்கள். மெட்டமைத்து பாடுவதற்கு முன்னால் நன்றாக பாடல் வாசித்தும் படிக்க வேண்டும். மெட்டமைத்து பாடுவோமா? ஆசிரியர் ஒரு மெட்டமைத்து பாடுகிறேன், நீங்கள் அதை போல பாடுவதற்கு முயற்சி செய்யும். இந்திய நாடெங்கள் உடலே, வெள்ளிமயமலை எங்கள் முடியே. இந்திய நாடெங்கள் உடலே, வெள்ளிமயமலை எங்கள் முடியே. விந்திய மலையங்கள் இடையே, கீழ்மேல் தொடரெந்திருக்கரங்கள். விந்திய மலையங்கள் இடையே, கீழ்மேல் தொடரெந்திருக்கரங்கள். கங்கையும் சிந்துவும் சடைகள், தென் கன்னி முனை எங்கள் அடிகள். பொங்கிடும் காவிரி விமலை, எங்கள் பொன்னொளி பூமணியாரம். உண்பதும் இந்திய உணவே, நாம் உடுப்பதும் இந்திய உடையே. எண்ணுவதிந்திய நலமே, நாம் இயற்றுவதன்னையின் பணியே. எண்ணுவதிந்திய நலமே, நாம் இயற்றுவதன்னையின் பணியே. பாடலை மெட்டமைத்து பாடினோம். இதுபோல நீங்களும் வேறு மெட்டுக்கள் அமைத்து இந்த பாடலை பாடி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்திய நாடெங்கள் உடலே என்ற பாடல் பகுதியை நீங்கள் முழுவதுமாக ஒரு மெட்டமைத்து பாடி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பாடலை பற்றிய ஒரு ரசனை குறிப்பு எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு செயல்பாடு உள்ளது. உங்கள் பாடல் பகுதியில் இரண்டாவதாக ஒரு செயல்பாடு உள்ளது. இந்த பாடல் பகுதியை நன்றாக வாசித்து புரிந்த பிறகு, மெட்டமைத்து பாடிய பிறகு இதற்கு ஒரு ரசனை குறிப்பு எழுத வேண்டும். ரசனை குறிப்பு என்றால் நாம் ஏதாவது ஒரு பொருளை ரசனையாக வர்ணித்து கூறுவோம் அல்லவா, அதுபோல இந்த பாடலையும் நாம் வர்ணித்து, இந்த ஆசிரியர் இந்த பாடலை எவ்வாறு எழுதியிருக்கிறார், இந்த பாடலில் அவர் பயன்படுத்திய சொற்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து அதன் பிறகு ரசனை குறிப்பு எழுத வேண்டும். ஒரு ரசனை குறிப்பு எழுதும் போது நாம் அதில் நிறைய கருத்துக்களை உட்கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த பாடலில் மோனை சொற்கள் வந்துள்ளன. மோனை சொற்கள் என்றால் நீங்கள் 5ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள். அடிதோறும் முதல் எழுத்துக்கள் ஒரே போல் வரக்கூடிய சொற்கள். அடிதோறும் ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு வரிசையிலும், ஒவ்வொரு வரியிலும் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரக்கூடியவை மோனை சொற்கள். அப்படி இந்த பாடலில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்த சொற்கள் எவையெல்லாம் என்று பார்ப்போமா? ஆசிரியர் உங்களுக்கு எழுதி தருகிறேன், நீங்களும் உங்களுடைய குறிப்பேட்டில் அல்லது உங்களுடைய புத்தகத்தில் அவற்றை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மோனை சொற்கள்.
பார்ப்போமா? முதல் எழுத்து ஒன்றி வந்த சொற்கள் எவை என்று பார்ப்போமா? இந்திய, இமய, இந்திய, இமய, கங்கை, கண்ணிய, பொங்கிடு, பொன்னொளிர், உண்பது, உடுப்பது, இவ்வுலக, இன்னுயிர். பாருங்கள், இந்திய என்பதில் இ, இமய என்பதில் இ என்று முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்துள்ளன, அதாவது ஒரே போல் வந்துள்ளன. கங்கை, கண்ணிய, பொங்கிடு, பொன்னுளிர், உண்பது, உடுப்பது, இவ்வுலக, இன்னுயிர். இவைதான் இந்த பாடலில் முதல் எழுத்து ஒன்றி வந்த சொற்கள் என்றால், ரசனை குறிப்பு எழுதும் போது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது எதுகை சொற்கள். அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர வேண்டும். இரண்டாவது எழுத்து ஒரே போல் வரக்கூடிய சொற்களையும் நாம் இந்த பாடல் பகுதியிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் என்று பார்ப்போமா? ஆசிரியர் தருகிறேன், உங்களுடைய புத்தகத்தில் அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்திய, விந்திய. பாருங்கள், இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது. கங்கை, பொங்கிடும். இங் என்ற இரண்டு எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துள்ளது. கண்ணிய, பொன்னொளிர், உண்பதும், எண்ணுவ, ஒவ்வொரு, இவ்வுலக. இவைதான் எதுகை சொற்கள், அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்த சொற்கள். அடுத்ததாக நாம் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு பாடலில் உள்ள ஒத்த ஓசையுடைய சொற்கள். இவை அனைத்தையும் நாம் எழுதி வரும்போதுதான் இந்த பாடலினுடைய ரசனை நமக்கு புரியும். இதில் ஆசிரியர் என்னென்ன சொற்களை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அடுத்ததாக ஒத்த ஓசையுடைய சொற்கள் எவையெல்லாம் என்று பார்ப்போமா? ஒத்த ஓசையுடைய சொற்கள், ஒரே போல் ஓசை தரக்கூடிய சொற்கள். இந்திய, விந்திய. உண்பது, உடுப்பது. அன்னையின் பணியே. இந்திய, விந்திய, உண்பது, உடுப்பது, தேசம், சுவாசம். இவைதான் இந்த பாடலில் வந்த ஒத்த ஓசையுடைய சொற்கள். இவற்றையும் நீங்கள் எழுத வேண்டும். தனித்தனியாக தலைப்பு கொடுத்து மோனை சொற்கள், எதுகை சொற்கள், ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்று எடுத்து எழுத வேண்டும். அடுத்ததாக இந்த பாடலில் ஆசிரியர் வர்ணனையாக எழுதியிருக்கிறார். நான் முன்னமே கூறியபடி இந்திய நாடை உடலாகவும், இமயமலையை தலையாகவும், விந்திய மலைகளை இடையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகளை கரங்களாகவும், ஆறுகளையும் இணைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். என்றால் எந்தெந்த வர்ணனை சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்ப்போமா? இந்தியா, உடல், உடலாக பயன்படுத்தினார். இமயமலை, தலையாக பயன்படுத்தினார். விந்திய மலை, இடை, இடை என்றால் இடுப்பு. மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை இரண்டு கைகளாக வர்ணித்திருக்கிறார். கங்கை, சிந்து என்பவை சடை முடி, முடிகளாக பயன்படுத்தியிருக்கிறார். குமரி கடல், கன்னியாகுமரி கடலை கால் பாதம் என்கிறார். காவிரி, மணிமாலை, காவிரி நதியை மணிமாலை. இந்தியா, நம் ஆலயம். இந்தியா உடல், இமயமலை தலை, விந்திய மலை இடை, மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை இரண்டு கைகள், கங்கை சிந்து சடை முடி, குமரி கடல் கால் பாதம், காவேரி மணிமாலை, இந்தியா நம் ஆலயம். இவ்வாறு நீங்களும் இந்த பாடல் பகுதியை நன்றாக வாசித்து ஆசிரியர் கூறிய இந்த கருத்துக்களை எல்லாம் உட்கொண்டு ஒரு ரசனை குறிப்பு எழுத வேண்டும். மூன்றாவதாக ஒரு செயல்பாடு உள்ளது. இந்த பாடல் பகுதியை வாசித்த பிறகு இதேபோல் தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தக்கூடிய பாடல்களை தொகுத்து நீங்கள் எழுத வேண்டும். நாம் சிறு பிள்ளைகளில் இருந்தே நாம் கதை புத்தகம், பாட்டு புத்தகம் இவற்றையெல்லாம் தனித்தனியாக வைத்திருக்கிறோம். பாடப்பகுதியில் படிக்கக்கூடிய கதைகளையும் கட்டுரைகளையும் பாடல்களையும் படித்துவிட்டு நாம் நம்முடைய சொந்த நடையில் புதிய புதிய பாடல்கள் எழுதுகிறோம், கதைகளை உருவாக்குகிறோம், கட்டுரை எழுதுகிறோம்.
கவிதைகளை எழுதுகிறோம். அதுபோல தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தக்கூடிய புதிய பாடல்களை நீங்கள் சேகரித்து உங்களுடைய கவிதை புத்தகத்தில் அவற்றை எழுத வேண்டும். இது எங்கிருந்து நீங்கள் ஏற்பீர்கள்? நூலகங்களில் உள்ள புத்தகங்களில் இருந்து எடுக்கலாம், செய்தித்தாள்களில் இருந்து எடுக்கலாம், வார மாத இதழ்களில் இருந்து இது போல பாடல்களை நீங்கள் சேகரிக்கலாம். என்றால் மாணவர்களே, நீங்கள் இந்த பாடல் பகுதியை வாசித்த பிறகு அதற்கு மெட்டுடன் பாட வேண்டும், ரசனை குறிப்பு எழுத வேண்டும், பின்பு புதிய பாடல்களையும் சேகரிக்க வேண்டும். செய்வீர்களா? என்றால் உங்களுடைய புத்தகத்தில் அடுத்த பகுதியை பாருங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற ஒரு பாடப்பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதை கேட்கும் போதே நமக்கு தெரிகிறது நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் என்பதை குறிக்கும் விதமாக ஒரு பாடப்பகுதி உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த பாடப்பகுதியை வாசித்து அதில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போமா? ஒரு சிறிய கதையாக உங்களுக்கு அந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அந்த கதையை கூறுகிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். உங்களுடைய புத்தகத்திலும் அந்த கதை உள்ளது. பின்னர் நீங்கள் வாசித்து அந்த கதையை புரிந்து கொள்ளுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு பொம்மைக்காரி, அதாவது பொம்மை விற்கக்கூடிய ஒரு பெண், ஒரு மாலை நேரம் சில தெருக்களின் வழியாக பொம்மை பொம்மை என்று கூவிக்கொண்டே பொம்மை விற்றுக்கொண்டு வருகிறார். அப்படி அவள் கூவிக்கொண்டே வரும்போது இந்திய மாநிலங்கள், அதாவது இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் உள்ளன, அப்படி இந்திய மாநிலங்களில் இருந்து வசிக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தெருப்பகுதியை வருகிறார். அந்த தெருவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் என்று இந்திய நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இவள் பொம்மை பொம்மை என்று கூவிக்கொண்டே வரும்போது குழந்தைகள் அனைவரும் ஓடி வருகிறார்கள். பொம்மை வாங்க போகக்கூடிய ஆர்வத்தோடு ஓடி வருகிறார்கள். அவளுடைய கூடையில் களிமண்ணால் செய்த பொம்மை இருக்கிறது, பஞ்சால் செய்த பொம்மை உள்ளது, கண்ணாடியால் செய்த பொம்மை உள்ளது. மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரே ஆர்வம். இதில் எந்த பொம்மையை வாங்குவது என்று எல்லோரும் முந்திக்கொண்டு எனக்கு இந்த பொம்மை வேண்டும், அந்த பொம்மை வேண்டும் என்று ஒவ்வொரு பொம்மையாக எடுக்கிறார்கள். பொம்மைக்காரிக்கு பயம் வந்துவிட்டது. ஐயோ, இவர்கள் இப்படி எடுத்தால் நம்முடைய பொம்மை எல்லாம் கீழே விழுந்து உடைந்து விடுமே என்று பயந்து, குழந்தைகளை அனைவரும் கீழே அமருங்கள், ஒவ்வொருத்தராக வந்து உங்களுக்கு என்ன பொம்மை வேண்டும் என்று கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். அப்ப முதலாவதாக ஜான்சி என்ற ஒரு குழந்தை வருகிறார். அவள் வந்து கூடையில் பொம்மைகள் அனைத்தையும் தேடி பார்த்துவிட்டு எனக்கு இந்த பச்சை கரை வந்த, அதாவது பச்சை வண்ண சேலை அணிந்த இந்த பொம்மை தான் வேண்டும் என்கிறார். பொம்மைக்காரி அவரு நான் உனக்கு அந்த பொம்மையை தருகிறேன் என்று கூறுகிறார். அடுத்து சிவா வருகிறான். சிவா வந்துவிட்டு கேட்கிறான், எனக்கு இந்த கிரீடம் அணிவித்த இந்த பொம்மை தான் வேண்டும் என்கிறார். அடுத்ததாக வேறொரு குழந்தை வருகிறாள். எனக்கு இந்த மூவர்ண கொடி பிடித்த இந்த பொம்மை தான் வேண்டும் என்கிறார். அடுத்த ஒரு குழந்தை வருகிறாள். எனக்கு இந்த கம்பீரமான தோற்றமுடைய இந்த பொம்மை தான் வேண்டும் என்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து தங்களுக்கு தேவையான பொம்மையை கூறுகின்றனர். இது கடைசியில் பார்த்தால் அனைவரும் கூறியது ஒரே ஒரு பொம்மையைத்தான் அவர்கள் அனைவருக்கும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது என்ன பொம்மை என்று தெரியுமா? களிமண்ணால் செய்யப்பட்டிருந்த நம்முடைய பாரத மாதாவினுடைய ஒரு பொம்மை. அதாவது தங்க நிறத்தில் கிரீடங்கள் அணிந்தும் முத்துக்களாலான ஒட்டியானம் அணிந்தும் வெள்ளி சிலம்பு காலில் அணிந்தும் பச்சை கரை வந்த சேலை உடுத்தியும் கையில் ஒரு மூவர்ண கொடியை பிடித்து களிமண்ணால் செய்யப்பட்டிருந்த ஒரு அந்த அழகான பொம்மையைத்தான் எல்லா குழந்தைகளும் கேட்கிறார்கள். பொம்மைக்காரிக்கு என்ன செய்வது தெரியவில்லை. இந்த பொம்மையை நாம் யாரிடம் கொடுப்பது என்று ஒரு கவலை. மாணவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர், குழந்தைகள் தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர். எனக்கு தான் வேண்டும், நான் தான் பாரத மாதாவை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று தமிழ்நாட்டு குழந்தை கூறுகிறது. பஞ்சாப் குழந்தையும் அவ்வாறே கூறுகிறது. பொம்மைக்காரி இதற்கு ஒரு வழி செய்கிறார். நீங்கள் அனைவரும் சண்டையை நிறுத்துங்கள், நான் நாளை காலை உங்கள் அனைவருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த பொம்மையை தருகிறேன் என்று கூறுகிறார். மாணவர்களும்
குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டனர். அதிகாலை விழிந்ததும் பொம்மைக்காரியினுடைய வீட்டிற்கு செல்கின்றனர். பொம்மைக்காரியினுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு பெரிய கருங்கல் வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் அனைவரிடம் கையிலும் ஒரு கம்பை கொடுக்கிறார். இந்த கருங்கல்லை யார் நகர்த்தி அதற்கு அடியில் ஒரு புதையல் உள்ளது எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த பாரத மாதாவினுடைய பொம்மை என்று கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தைகளாக தங்களுடைய கம்பை எடுத்துக்கொண்டு அந்த கருங்கல்லை நகர்த்த பார்க்கிறார்கள். ஆனால் கம்பு ஓடுகிறதே அல்லாமல் அந்த கல் ஒரு துளி அளவும் கூட நகரவில்லை. ஒவ்வொரு குழந்தைகளும் சோகத்துடன், ஐயோ எனக்கு கிடைக்கவில்லையே, பொம்மை எனக்கு கிடைக்காதே என்று கவலையுடன் போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். பொம்மைக்காரி கூறுகிறாள், மாணவர்களே, குழந்தைகளை சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் தனித்தனியாக செய்த போது அந்த கருங்கல்லை உங்களால் நகர்த்த முடியவில்லை. நீங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். குழந்தைகளும் ஆர்வத்தோடு போய் அந்த கருங்கல்லை நகர்த்த முயற்சி செய்கிறார்கள். அந்த கல்லும் வேகமாக நகர்ந்து விட்டது. குழந்தைகளுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் கருங்கல்லிற்கு அடியில் ஒரு புதையல் உள்ளதாக பொம்மைக்காரி கூறினார். ஆனால் அங்கே ஒரு வெள்ளை காகிதம் மட்டுமே இருந்தது. குழந்தைகள் அனைவரும் பொம்மைக்காரியை பார்க்கிறார்கள். புதையல் இருப்பதாக கூறினீர்கள், இங்கே ஒரு வெள்ளை காகிதம் அல்லவா இருக்கிறது என்று. எடுத்து பாருங்கள், அதுதான் உங்களுடைய புதையல் என்று வெள்ளை காகிதத்தை விரித்து படிக்கும் போது அதில் நீங்கள் ஒற்றுமையோடு கூடி வாழ்ந்தால் உங்களுக்கு அதிக நன்மை வந்து சேரும், நாம் தனித்தனியாக இருந்தால் நமக்கு துன்பங்களே நேரிடும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. பொம்மைக்காரி அந்த குழந்தைகளிடம் கூறுகிறாள், இதைத்தான் நான் உங்களுக்கு புதையல் என்று கூறினேன். நம்முடைய இந்திய திருநாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றனர், பல்வேறு ஜாதியை சேர்ந்த மக்கள் இருக்கின்றனர், பல்வேறு நிறமுடைய மக்கள் இருக்கின்றனர். நாம் அனைவரும் ஒன்றுதான் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே நான் இந்த புதையலை இங்கே வைத்தேன். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? நாம் அனைவரும் ஒன்றுதான். நாம் அனைவருக்கும் ஒன்றுதான் பாரத மாதா. நாம் எல்லோரும் அந்த பாரத மாதாவை வணங்க வேண்டும், நன்றாக பார்க்க வேண்டும், அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு ஒற்றுமையோடு சேர்ந்து இந்த பொம்மையுடன் விளையாட வேண்டும் என்று கூறி அந்த கதையை முடிக்கிறார். நமக்கும் இந்த பாடப்பகுதியை வாசித்த போது அல்லது இந்த கதையை கேட்கும் போது நம்முடைய இந்திய திருநாட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், தேசிய ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும். எந்தவித சண்டைகளும் கலவரங்களும் இல்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் பொறுத்து இந்திய திருநாட்டில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக இந்த கதை உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். நீங்களும் இந்த கதையை நன்றாக வாசித்து பாருங்கள். ஆசிரியர் கதையை சுருக்கமாகவே கூறினேன், நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்து இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் என்று எழுதி இதை ஒரு நாடக வடிவில் மாற்ற வேண்டும். அதுதான் உங்களுடைய முதல் செயல்பாடாக உள்ளது. இந்த கதை பகுதியை நீங்கள் ஒரு நாடக வடிவில் மாற்ற வேண்டும். மிகவும் எளிமையாக மாற்றக்கூடிய ஒரு நாடகம் தான். இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயர்களை எழுத வேண்டும். நீங்கள் பள்ளிக்கு செல்லாததனால் உங்கள் வீட்டினுடைய நபர்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களை கொடுக்க வேண்டும். பொம்மைக்காரியாக ஒருத்தர் நடிக்க வேண்டும். பின்பு உரையாடலை எழுத வேண்டும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உரையாடல் கொடுக்க வேண்டும் என்பதை எழுதி நீங்கள் இதை ஒரு நாடகமாக முதலில் எழுத வேண்டும். சுருக்கி எழுதினாலும் போதும். எழுதிவிட்டு இதை நீங்கள் நடித்து இதை ஒரு வீடியோவாக செய்து உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை முதலில் நீங்கள் நாடக வடிவில் எழுதிவிட்டு பின்பு அதை நடிக்க வேண்டும். செய்வீர்களா? இதுதான் உங்களுடைய முதல் செயல்பாடு. இந்த கதை பகுதியை நாடக வடிவில் மாற்றி எழுத வேண்டும். இரண்டாவதாக ஒரு செயல்பாடு உள்ளது. மாணவர்களை பாருங்கள். இந்த கதை பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு மிக பிடித்தமான கதாபாத்திரம் இது. நாம் படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, தொலைக்காட்சியில் படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பிடிக்கும்.
இவன் நன்றாக செய்கிறான், எனக்கு இவனைத்தான் பிடிக்கும், அவனைத்தான் பிடிக்கும் என்றெல்லாம் நாம் கூறுவதும். அதுபோலதான் இந்த கதை பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இதில் உங்களை கவர்ந்த, உங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரம் யார்? அதற்கு முதலில் இந்த பாடப்பகுதியில் வந்த கதாபாத்திரங்கள் யார் என்று எழுதிவிட்டு, அவர்களுடைய குணநலன்களையும் எழுதிவிட்டு, இதில் உங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரம் எது என்று எழுதி, ஏன் என்றும் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். அனைவரும் செய்வீர்களா? இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். என்றால் இன்று நாம் இந்திய நாடுங்கள் உடலே என்ற பாடல் பகுதியையும் படித்தோம். அதுபோல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பாடப்பகுதியையும் வாசித்து படித்தோம். இதனோடு தொடர்புடைய இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இத்துடன் நம்முடைய 2வது அலகு முடிகிறது. நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் நம்முடைய 3வது அலகை படிக்கப் போகிறோம். இந்த பாடப்பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுங்கள். நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.